என்னாச்சு? பிரக்யாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னது? அண்ணா இங்க வாங்க. நீங்க ப்ளீஸ் யாராவ கூட்டிட்டு மேல போங்க. சரிங்க மேடம். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. பாத்து. சாரி மேடம், சாரி. இவ்ளோ அவசரமா எங்க போறீங்க? இடிச்சிருந்தீங்கன்னா? குழந்தைய இப்பதான் ரூம்ல விட்டுட்டு கீழே அவசரமா நான் போய்கிட்டு இருக்கேன் மேடம். ஏன் கீழே போய் டான்ஸ் ஆடணுமா? அது வந்து மேடம் பிரக்யா மேடமுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். நான் வரேன் மேடம். சாரி மேடம். ஆலியா, வெளியில என்ன ஆச்சுன்னு தெரியுமா? உன்னை பார்த்தா ஏதோ நல்ல விஷயம் தான் நடந்த மாதிரி தோணுது. பிரக்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. வாட்? ஐயோ, இந்த வேலையை நிச்சயமா கிங் தான் பண்ணியிருக்கணும். ஐ மீன், அவர்கிட்ட நான் பேசினதுக்கு அப்புறம் ஏதாவது செய்வார் நினைச்சானா இவ்வளவு சீக்கிரத்துல உடைஞ்சு போன மனசோட யார் நிம்மதியா வாழ முடியும்? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? தனு, ஐ எம் ஷூர் அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் கிங் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். யூ நோ வாட்? நான் பத்த வச்ச அந்த பழி வாங்குற நெருப்புல அந்த பிரக்யா பலி ஆயிட்டா. ஆலியா, தேங்க்யூ 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 சோ மச். நீ என்னோட அபியை மறுபடியும் என்கிட்டயே கொடுத்துட்ட. ஐ எம் சோ ஹாப்பி. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. சொல்ல போனா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யூ நோ வாட், நான் இப்பவே கீழே அபியை பார்க்க போறேன். ஏன்னா அவன் அழும்போது அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்ல. ஏன்னா அவன் ரொம்ப அழுவான்ல. நானும் உன் கூட வரேன் தனு. லெட்ஸ் கோ ஆலியா. அபி, அபி கொஞ்சம் இருப்பா, நானும் உன் கூட வரேன். நீங்க இருங்க, நான் போயிட்டு வந்துறேன். நீங்க வீட்ல எல்லாரையும் பாத்துக்கோங்க. டாடி, இங்க என்ன நடக்குது? எல்லாரும் இருக்காங்க, ஆனா அம்மாவை காணுமே. கியாரா, நீ என் கூட உள்ள வா. நான் உனக்கு வீடியோ கேம் போட்டு விடுறேன், சரியா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். டாடி, எதுக்காக நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப எதுக்காக நீங்க அலறீங்க? கியாரா, இங்க வா. கியாரா, போ. உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? ஆலியா ஆண்டி. கரெக்ட். ஆனா நான் சாதாரண ஆண்டி கிடையாது. நான் உன்னோட அத்தை செல்லும். உன்னோட ஸ்பெஷல் ஆலியா ஆண்டி. உங்களுடைய முகம் அப்படியே டாடியோட முகம் மாதிரியே இருக்கு. இது வரைக்கும் நான் உன்னை இவ்ளோ க்ளோஸா பார்த்தது இல்லைல்ல. ஒன்னு சொல்லட்டுமா? நீ அப்படியே என் அண்ணன் மாதிரியே இருக்கேடா. அதாவது உன்னோட டேட் மாதிரி இருக்க. சேம் டு சேம். அம்மாவும் இதுதான் சொல்லுவாங்க. நான் பார்க்க அப்பா மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா கிட்ட எங்க இருக்காங்கன்னு கேளுங்களேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆலியா ஆக்டிங்ல என்னையே மிஞ்சிட்டாளே. கியாரா, நீ என்னோட ரூமுக்கு வரியா? நான் சின்ன வயசுல யூஸ் பண்ண என்னோட எல்லா டாய்ஸையும் சேர்த்து வச்சிருக்கேன். நீ என்னோட ரூமுக்கு வந்தீனா அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா என்கிட்ட தான் எனக்குன்னு ரூம் இல்லையே. நான் அம்மா ரூம்ல வச்சிடுறேன். அம்மாவோட ரூம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அம்மா எங்க இருக்காங்க? அது உன்னோட அம்மா. உன்னோட அம்மாவை உன் டேட் கண்டிப்பா கூட்டிட்டு வருவாரு. அப்புறம் உன் அம்மா அப்பா 2 பேரும் வந்துருவாங்க. ஓகே? இப்ப நம்ம ரூமுக்கு போலாமா? ஓகே, கம். என்னோட பொண்ணு இவ, என்னோட வருங்கால பொண்ணு. ஐ லவ் யூ. வா கேரா, லெட்ஸ் கோ. பிரக்யாவை பத்தி கேள்விப்பட்டு எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ நல்லா இருப்பான்னு நான் நம்புறேன். அவ சீக்கிரமே சரியாகணும். ஒருவேளை அவ உயிரோட இல்லைன்னா அவளோட ஆத்மா சாந்தி அடையணும். தனு, பிரக்யா வந்துட்டா.
பிரக்யா, என் செல்லம், நான் ரொம்ப பயந்து போயிட்டம்மா. உனக்கு ஒன்றும் ஆகலையே? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நான் நல்லா தான் இருக்கேன், யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறேன்? ஆ, பொய்யான இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஒரேடியா சாகடிச்சிடலாம்னு நினைச்சியா? நீங்க தான் என்ன சாக விடுவீங்க. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரீங்க. நான் பிரக்யாக்காக என்ன கெட்டது நினைச்சாலும் சரி, கியாராக்காக என்னால் கெட்டது நினைக்க முடியாது. ஏன்னா இவ பிரக்யாவோட மகளா இருந்தாலும் என் அண்ணனோட மக இவ உடம்புல என் ரத்தமும் ஓடுது. பிரக்யாக்காக என் அண்ணன் பொண்ணை என்னால் கஷ்டப்படுத்த முடியாது. அம்மா, நான் இவ்வளவு நேரமா உங்களை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? யாருமே என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன். உன்னோட அம்மாவை நீயே பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பாத்தியா, அழகா இருக்காங்கல்ல? ஆமாமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீயும் ரொம்ப அழகா இருக்க. தேங்க் யூ டாடா. டாடா, மீட் மை டாடி. அவங்க தான் என்னுடைய ஆலியா அத்தை. அவங்க சின்ன வயசுல விளையாடின எல்லா டாய்ஸும் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க தெரியுமா? அவங்க கிட்ட இன்னும் நிறைய டாய்ஸ் இருக்கா. என்ன ஆச்சு? மிஸ்டர் கிங் தான் என்னை காப்பாத்தினாரு. இவரால் தான் நான் இன்னைக்கு உயிரோடவே இருக்கேன். கிங், பிரக்யா, நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? பிரக்யா இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? நான் அவர்கிட்ட உடனே போகணும் ப்ளீஸ். ஐம் சாரி. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஐம் so sorry. நான் இப்பவே அவர்கிட்ட போகணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் பயந்துகிட்டு இருப்பாரு. நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. Of course. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்பவே போலாம். பிரக்யா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம். நான் இப்போ உடனே வீட்டுக்கு போகணும். அவர் எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் போகணும். பிரக்யா, நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு போலாம். ஆனா ஒரு 2 நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். உனக்கு தலையில அடிபட்டு இருக்கு. சொல்றது கேளு. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். டாக்ஸி கூப்பிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஒருவேளை பிரக்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்னால இந்த வீட்டோட சந்தோஷமே மொத்தமா போயிருக்கோம்ல. தேங்க் காட் அப்படி எதுவும் ஆகல. அந்த ஆக்சிடென்ட்டை இவன் தான் பண்ணானா? இவனும் என்ன மாதிரியே தான் இருக்கான். எப்போனா யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டு மற்றவங்க முன்னாடி இன்னோசென்ட் மாதிரி இருப்பேன். அதே மாதிரி இவனும் இங்க நிக்கிறான். நீ ரொம்ப லக்கி தெரியுமா? ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவளுக்கு நினைவு திரும்பினதும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னேன். ஆனா இவ கேட்கல. வீட்டுக்கு போகணும், அபிஷேக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா. நல்ல நேரம் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னா நானே இவளை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ நிஜமாவே ரொம்ப லக்கி. உண்மைதான். எது எப்படியோ நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடவுளோட ஆசீர்வாதத்தால எல்லாம் சரியாயிடுச்சு. பிரக்யா அவ வீட்டுக்கு வந்துட்டா. முகூர்த்த நேரம் வந்துருச்சு. சடங்கெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். அக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி முக்கியமான சடங்கு ஒன்று இருக்கு. அதுதான் டான்ஸ். கேரா, என்னாச்சுமா? நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப பேச மாட்டேன். நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஹே, நான் அவகிட்ட நம்ம பாஸ்ட்டை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்.
அவன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். லெட்ஸ் கோ. அட, நீங்க எதுக்காக எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? யாராவது தானே சமாதானப்படுத்தணும். அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்துவாங்க. சீக்கிரமா திரும்ப வந்துருவாங்க பாருங்க. சரி, நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். மிஸ்டர் கிங், தனு 2 பேரும் இங்க காணோம். இந்த தனு மிஸ்டர் கிங் கிட்ட ஏதோ பேச போயிருக்கா. நான் எதுக்காக இப்படி பண்ணேன்? நான் இப்படி பண்ணிருக்க கூடாது. நான் ஏன் இப்படி பண்ணேன்? மிஸ்டர் கிங், பிரக்யாவை நீங்க எதுக்காக காதலிச்சீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயத்த நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா செஞ்சிருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, நீங்களும் மத்தவங்க மாதிரி தான் இருக்கீங்க. ரோட் சைடு ரோமியோ. ஏன்னா ரோமியோ எண்டில் லூசரா தான் இருந்திருக்கான். எனக்கு தெரியும், நீ பிரக்யாவை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கல்ல. ஆனா என்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ரைட். ஏன்னா நீ ஒரு முட்டாள். நானும் தான் அபியை காதலிச்சேன். ஆனா அவனை நான் என்னைக்கும் அட்டாக் பண்ணதே இல்லை. என் ஹஸ்பண்ட் அபியை என்னைக்கும் நான் கஷ்டப்படுத்தினதே கிடையாது. ஆனா நீ பிரக்யா மேல உனக்கு இருந்த கோபத்துல அவளையே சாகடிக்க துணிஞ்சிட்டியே. ஆனா என்னாச்சு? நீ அவளை சாகடிக்கலையே. எதுக்காக இதுல ஃபெயில் ஆயிட்ட? இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்க மாட்ட, ஆனா இவ புரிஞ்சுப்பா. யாரை நாம காதலிக்கிறோமோ அவங்கள கண்டிப்பா நம்மளால காயப்படுத்த முடியாது. ஆனா அதுக்கு உண்மையா காதலிக்கணும். காதலுங்கிறதுல பிடிவாதம் நிச்சயமா இருக்கலாம், ஆனா பிடிவாதத்தால காதலை வர வைக்க முடியாது. உன்னோட பிரச்சனை என்னன்னா உன் பிடிவாதத்தை காதல்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. தனு, ஒருவேளை நீ பிரக்யாவை காயப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா நீ என் அக்கா பையன்னு சொல்லிக்கவே நான் இன்னைக்கு ரொம்பவே வெக்கப்படுறேன் கிங். ஆனா பிரக்யா விஷயத்துல நான் எப்படி தப்பா இருந்தனோ அதே மாதிரி உன்னை பத்தி நான் நினைக்கிறதும் தப்பா இருக்கணும். கேரா, கேரா, என்னாச்சு? கேரா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். கியாரா, கோவமா இருக்கியா? எல்லார்கிட்டயும் தான் சொல்லல, ஆனா என்கிட்ட கூட ஏமா நீங்க சொல்லல? அது ஒன்றும் இல்லைம்மா, இது பெரியவங்க விஷயம். நீ சின்ன பொண்ணு. என்ன பாட்டி மாதிரி பேசுறேன்னு சொல்றீங்க, ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களாமா? ஏன் இப்படி பண்றீங்க? ஐ எம் ரியலி சாரி. ஆனா ஐ ப்ராமிஸ் சரியான டைம் வரும்போது உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் தான் இருந்தேன். நீங்க சொல்லாததால நான் இவ்வளவு நாள் இவரை ஃபேக் டாடின்னு கூப்பிட்டு இருந்தேன். இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப இவரை ரியல் டாடின்னு கூப்பிடுவேன். இவரை ஃபேக் டாடின்னு கூப்பிட்டு லைஃப்ல இவ்வளவு வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. சாரி சொன்னா போதுமா? முத்தம் கொடுங்க. நீ மட்டும் வேணா இங்க ஜாலியா இருக்க. நம்ம வீட்ல இவ்ளோ பெருசா சூப்பரா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, ஆனா நம்மளுக்கு ஸ்பெஷலா எதுவுமே இல்லையே. நம்ம ஸ்பெஷல் பண்ணிடுவோம். என்கிட்ட நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்கு. என் டாடி ஸ்பெஷல், என் மம்மி ஸ்பெஷல், அதோட என் மாம் இந்தியன் சிண்ட்ரெல்லா. சிண்ட்ரெல்லா இல்ல, சிண்ட்ரெல்லா. ஓகே. அம்மா, நானும் உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். அட ஏன்? ஒரு விஷயம் சொல்லவா? உன்னோட அம்மாவை விட நீ ரொம்ப பிரிட்டியா இருக்க. ரொம்ப 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 பிரிட்டியா இருக்க. உண்மையாவா? இப்போ எங்களுக்காக ஒன்னு பண்றியா? என்ன? நீ எங்களுக்காக முந்தான முடிச்சு சடங்க பண்றியா? கத்பந்தனா என்ன? அது ஒரு முடி, நாட். அந்த நாட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஒன்னா இணைச்சு வச்சிருக்கோம். அண்ட் அந்த நாட்டை நீ கட்டு. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டு. யாரு நினைச்சாலும் அந்த முடியை அவுக்க முடியாத அளவுக்கு கட்டு. ஓகே? ஓகே. மாம் டாடோட கல்யாணத்துல முந்தான முடிச்ச பொண்ணு போட போறா. நான் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே, அப்பனா நானே பண்றேன். அதுக்கு நீ முதல்ல ரெடி ஆகணும். குட் பாயிண்ட் சனி. நீ ஒன்னு பண்ணு, கேராவை ரெடி பண்ணி கீழே கூட்டிட்டு வந்துரு. சரி. ஓகே? ஒரு நிமிஷம்
நிமிஷம் கட்பந்தன் பண்ணணும்னா என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது? கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய கூல் ட்ரிங்க்ஸும் நிறைய சாக்லேட்ஸும் வேணும். கண்டிப்பா இல்ல. நான் இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஆனா இன்னைக்கு தானே கல்யாணம். இன்னைக்கு சாப்பிடாம வேற எப்ப சாப்பிடுறதா? ஓகே ஓகே ஓகே, நான் வாங்கி தரேன். ஓகே. அட, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? முகூர்த்த நேரம் போயிடும். சீக்கிரம் வாங்க. நீங்க போங்க, நான் கியாராவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரி, வா போலாம். போ சனி. கியாரா, இதுக்கப்புறம் நீ டாடா கூட இருக்க மாட்ட. நீ ஓகே தானே? டோன்ட் வரி, நான் அப்பப்ப அவரை போய் பாத்துக்கறேன். யூ ஆர் தி பெஸ்ட். எங்க கிட்ட வா. குழந்தைகளை ரெடி பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும்? குழந்தைங்களை ரெடி பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்நேரம் ரெடி ஆயிருப்பாங்க, வந்துருவாங்க. நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, இவங்களை இன்னும் காணோம். அதெல்லாம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துருவாங்க. எல்லாரும் கியாராவை பத்தி தான் யோசிக்கிறாங்க. நானும் இந்த வீட்டோட மருமகளா தானே இருந்தேன். என்ன பத்தி யாராவது யோசிக்கிறாங்களா? ஒருத்தரும் என்கிட்ட பேச கூட இல்ல. இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலையா? இன்னும் ஆகவே இல்லையே. நீ கியாரா கிட்ட ஏதாவது சொன்னியா? இதுக்கு எல்லா விஷயத்துக்கும் என்ன சுத்தி வளைச்சு வரீங்க? ஏன்னா நீ முன்னாடி எல்லாம் விடுங்க. அதான் இப்ப நான் மாறிட்டேன்ல. இன்னும் நான் சந்தோஷமா வேற இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆலியா கூட தான் மாறிட்டா. ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லையே. அம்மா, நீ என்ன சொல்ல வர? ஏய், என் கூட வா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்றேன். வா, வாங்குறேன்ல. இருந்தாலும் கியாரா வரதுக்கு இவ்வளவு டைம் ஆகுது. அப்பா, அவ எதுக்கு கோவமா இருக்கான்னு எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லு. அவ ஏன் கோவமா இருக்கானா, அவளை எல்லாரும் நல்லா கவனிக்கணும், நல்லா பாத்துக்கணும், நிறைய கிஃப்ட் வாங்கி தரணும்னு அவ ஆசைப்படுறா. அதுதான். அப்படியா? ஓய் சனி, என்ன பொய்யான கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? குழந்தைங்கன்னா குழந்தைங்க மாதிரி தானே நடந்துப்பாங்க. முதல்ல கேட்டதும் முந்தான முடிச்சு போடுறேன்னு தான் சொன்னா. இப்ப என்னன்னா கண்டிஷன்லாம் போடுறா. என்னெல்லாம் சொன்னான்னு சொல்டா. எனக்கு பீஸா, பர்கர், சாக்லேட், அப்புறம் ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் பண்ணாதான் அவன் அந்த சடங்கை பண்ணுவாளாம். இன்னொரு விஷயத்துலயும் கோவமா இருக்கா. இப்படி ஒரு விஷயத்த இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தோம்ல. ஆக்சுவலி எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா கிங்க பார்க்கும்போது என்னோட கஷ்டம் என்னை விட்டு பறந்து போயிடுச்சு. நீ என்னோட ஃபேமிலியை ஒன்று சேர்த்திருக்க. அது என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் நம்ம பாஸ்ட்டை நான் மறக்கணும்னு ஆசைப்படுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரெஷ், ஒரு புது ஆரம்பத்துக்காக. தேங்க்யூ. எல்லாரும் வாசிக்க ரெடி ஆயிட்டீங்களா? வாசிக்கிறத நிறுத்தவே கூடாது. கம் ஆன். பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி.